தமிழ்நாட்டில் இந்த முறை எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என பாஜக போராடி கொண்டு வருகிறது. இதற்காக அதிமுகவுடன் பாஜக இந்த முறை கூட்டணியை வைத்திருக்கிறது என்று சொல்லலாம். இதன் காரணத்திற்காக தமிழ்நாட்டிற்கு பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்டோரின் வருகை அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. இந்த வரிசையில்தான் நேற்றைய தினம் நெல்லையில் நடைபெறும் பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றார். கொச்சியிலிருந்து தூத்துக்குடிக்கு விமானத்தில் வந்த அமித்ஷா தனி ஹெலிகாப்டர் மூலம் நெல்லை ஆயுதப்படை மைதானத்தை வந்து சேர்ந்தார். பின்னரோ நயினார் நாகேந்திரன் இல்லத்தில் தேநீர் விருந்திலும் பங்கேற்றிருந்தார். எனினும் அந்த நிகழ்வு ரத்து செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நெல்லையில் நடைபெற்ற பூத் கமிட்டி மாநாட்டில் அமித்ஷா பங்கேற்றிருந்தார். இந்த மாநாட்டில் அமித்ஷா பேசுகையில், தமிழ்நாட்டில் பிறந்து நாகாலாந்து ஆளுநராக இருந்து இறைவனடி சேர்ந்த இல கணேசன் தனது வாழ்நாளை பாஜகவுக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் அர்ப்பணித்தார். அவருக்கு வீர வணக்கம். சோழர்களுக்கு பிரதமர் மோடி பெருமையை சேர்த்துள்ளார். கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திரனுக்கு விழா எடுத்தவர் பிரதமர் மோடி ஆவார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் முக்கிய சட்டத்தை எதிர்க்கின்றனர். தமிழ்நாட்டின் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் சிறையிலும் இருந்துள்ளனர். அவர்கள் சிறையிலிருந்து ஆட்சி செய்ய வேண்டுமா? பிரதமர், முதல்வர் என மக்கள் பிரதிநிதிகள் யாராக இருந்தாலும் சிறைக்கு சென்றால் பதவியில் நீடிக்கக்கூடாது. இதை திமுக ஏன் எதிர்க்கிறது? வரும் காலத்தில் பாஜக அதிமுகவின் ஆட்சிதான் தமிழ்நாட்டில் அமைய உள்ளது என்றார். அது மட்டுமில்லாமல் இந்த கூட்டணி அரசியல் கூட்டணி அல்ல, தமிழ்நாட்டிற்கான வளர்ச்சி கூட்டணி ஆகும் என்றும் அவர் கூறினார். மேலும் திமுகவின் ஒரே கொள்கை உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக்குவதுதான். மேலும் திமுகவின் கூட்டணி கட்சிகளும் இதைத்தான் நோக்கமாக கொண்டுள்ளன. நான் சொல்கிறேன், உதயநிதி ஸ்டாலின் ஒரு நாளும் முதலமைச்சராக மாட்டார். இதே போலத்தான் சோனியா காந்தியின் நோக்கம் ராகுல் காந்தியை பிரதமராக்குவதுதான். இவை இரண்டுமே நடக்காது. திமுக ஆட்சியை வேருடன் பிடுங்கி எடுக்க வேண்டும். மோடியை வெற்றியாளராக கொண்டு வருவீர்களா? இதற்கு உங்கள் உழைப்பு வேண்டும் என்றார் அமித்ஷா. இதனைத் தொடர்ந்து பாஜக அமைச்சர் அமித்ஷா தூத்துக்குடிக்கு புறப்பட்டார். அங்கிருந்து அவர் டெல்லிக்கு செல்ல உள்ளதாகவும் கூறப்பட்டது. முன்னதாக நயினார் நாகேந்திரன் வீட்டில் நடைபெற இருந்த தேநீர் விருந்து ரத்து செய்யப்பட்டிருந்தது. மேலும் அதன் காரணத்தினால் மேலும் 1 மணி நேரம் கழித்து அந்த விருந்து நடைபெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் டெல்லியில் நடைபெறும் அமைச்சரவையில், அதாவது 39% பேர் மோடியின் அமைச்சரவையில் இருப்பவர்கள் குற்றப்பின்னணி கொண்டவர்கள் என்றும் இவர்கள் மீதெல்லாம் 130வது சட்டப்பிரிவு பாயப்போகிறது என்றும் தகவல்கள் வெளியாகி பாஜகவினரை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இப்படியாக 130வது சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டால் கண்டிப்பான முறையில் மத்தியில் ஆளுங்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் பாஜகவின் ஆட்சி ஒட்டுமொத்தமாக கவிழ்க்கப்படும் என்றே அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்த தகவலானது தற்போது பாஜகவிற்கு ஒரு பேரிழப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஆட்சியை கவிழும்பவர்களுக்கு இந்த முறை இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது.